5ஆண்டு திட்டத்தின் உண்மை நிலை எவை? முதல் 5வது திட்டம் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் லான்ச்டு ஆன் April 1, 1951. இது கரெக்டு. அப்போ நம்ம இலக்கு எவ்வளோ வச்சுருந்தோம்னா 2.1% இலக்கு வச்சுருந்தோம். அச்சீவ் பண்ணது 3.6%. இப்போ ஆப்ஷன் 1 வந்து கரெக்டானது தான். அடுத்த ஆப்ஷன் 2 10th 5 இயர் பிளான் அதோட இலக்கு வந்து எவ்வளோ நிர்ணயிச்சிருந்தோம்னா 8% நிர்ணயிச்சிருந்தாங்க. சரிங்களா? இது வந்து 8%, 10% கிடையாது. ஆனால் அச்சீவ் பண்ணது 7.6%. இப்போ செகண்ட் ஆப்ஷன் தவறு. அடுத்தது 11வது 5ஆண்டு திட்டம். 11வது 5ஆண்டு திட்டத்தோட இலக்கு வந்து 9% வச்சுருந்தாங்க. ஆனால் அதோட அச்சீவ்மெண்ட் வந்து எவ்வளோ இருந்ததுன்னா 7.9%. ஆக்சுவல் க்ரோத்து 7.9%. இப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டு. அடுத்தது 12வது 5ஆண்டு திட்டம். இந்த 12வது 5ஆண்டு திட்டத்திற்கான இலக்கு வந்து 9% கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 9% கிடையாது. அதோடைய இலக்கு 8%. 4வது ஆப்ஷனும் தப்பு. இப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 and 3 are true. சரியானவற்றை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு ஒன் ப்ரோ பீப்புள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ப்ரோ பீப்புள் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா மக்கள் நல வாழ்வையும் மக்களோட நல வாழ்வையும் மக்களுடைய தேவைகளையும் குறிக்கிற வார்த்தை தான் ப்ரோ பீப்புள். ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெறும் எஜுகேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் தவறு. ரெண்டாவது ப்ரோ ஆக்டிவிட்டி. ப்ரோ ஆக்டிவிட்டி என்னன்னா குடிமக்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறது தான் ப்ரோ ஆக்டிவிட்டி. அது கரெக்டு. அடுத்து மேம்பாடு. மேம்பாடுனாலே பெரும்பாலும் பெண்கள் மேம்பாடு தான். அடுத்த ஆப்ஷன் மனித மூலதனம். மனித மூலதனம்ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா அவங்களுடைய திறன், அறிவு மற்றும் அவங்களுடைய எபிலிட்டி இதெல்லாம் குறிக்கிறது தான் ஹியூமன் கேபிட்டல். இப்போ இங்கே ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொசைட்டின்னு கொடுத்துருக்காங்க. சொசைட்டி அப்படிங்கிறது தவறானது. இப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 and 3. சி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கேள்வி நிதி ஆயோக் பற்றினது. நிதி ஆயோக் வந்து ஜனவரி 1, 2015 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா? 5ஆண்டு திட்டத்துக்கு பதிலாக ஆரம்பிக்கப்பட்டது தான். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா முதலாவது துணை தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. முதலாவது துணைத் தலைவர் அரவிந்த் பனகரியா. இப்போ யார் துணைத் தலைவராக இருக்காங்கன்னா சுமன் பெரி தான் துணைத் தலைவராக இருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேசி நியோகின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? கேசி நியோகி வந்து யாருன்னா ஃபஸ்ட்டு நிதிக்குழுவோட சேர்மன் தான் கேசி நியோகி. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் கே சந்தானம் கொடுத்துருக்காங்க. கே சந்தானம் பேரில் ஒரு கமிட்டி வந்து ஆரம்பித்தாங்க 1962 ஆன்டி கரப்ஷனுக்கு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி தான் சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் 1964 ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த ஆப்ஷன் டியில் யார் கொடுத்துருக்காங்கன்னா மகாவீர் தியாகி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து 5வது நிதிக்குழுவோட சேர்மனாக இருந்தவர். தீனதயாள் உபாத்யாய கிராமீன் கௌசல்யா யோஜனா இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா செப்டம்பர் 25, 2014 இந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தவறு. அக்டோபரில் தொடங்கலை. இது வந்து எதுக்காகனா ரூரல் ஏரியாவில் கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை இளைஞர்களுக்கான ஸ்கில்லை வேலைவாய்ப்பு திறனை வந்து அதிகரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பயிற்சி திட்டம் தான் இது. இந்த பயிற்சி திட்டத்துக்கு வந்து கௌசல் பஞ்சி போர்ட்டல் அப்படிங்கிற போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணலான்னா இந்த திறன் மேம்பாட்டு திட்டத்தில் வந்து அவங்க கலந்துக்கலாம். இது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் கிடையாது, வேலை வாய்ப்பிற்கான பயிற்சி திட்டம். இப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டு. பர்மனன்ட் செட்டில்மெண்ட் 1793 லார்ட் காரன்வாலிஸால் உருவாக்கப்பட்டது தான். எந்த பகுதிகளில் வந்து பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டுக்கு கீழே வரும்னா பீகார், ஒடிசா அண்ட் வங்காளம். இந்த பகுதிகள் எல்லாம் பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய பகுதிகள். இந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டும் ஜமீன்தாரியும் ஒரே ஸ்கீம் தான். ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 படி இந்த ஜமீன்தாரி நில உடைமை முறை ஒழிக்கப்பட்டது. இப்போ பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா பெங்கால் அண்ட் பீகார். அடுத்து ஜமீன்தாரி சிஸ்டம் ஒடிசா ஏரியா. இது மகள்வாரி முறையை
ஹால்ட் மெக்கன்சி 1822 உருவாக்குனார். எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த யூபி அண்டு பஞ்சாப் இந்த பகுதிகளில் வந்து உருவாக்கப்பட்டது தான் மகள்வாரி முறை 1822. அடுத்து ரயத்வாரி முறை அப்படிங்கிறது இங்கே பாம்பே அண்டு மெட்ராஸில் அலெக்சாண்டர் ரீட்டும் சர் தாமஸ் முன்ரோ இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்குனதா ரயத்வாரி முறை. சரியான இணை தேர்ந்தெடுக. 1991க்கான தொழில் கட்டமைப்பு சதவீதம் வேளாண் துறை 66.7%. கரெக்டு. அடுத்து 1991 இண்டஸ்ட்ரியல் செக்டார் வந்து எவ்வளோ இருந்ததுன்னா 10லேருந்து 11% தான் இருந்தது. சரிங்களா? அப்போ செகண்ட் ஆப்ஷன் தவறு. மூணாவது ஆப்ஷன் சர்வீஸ் செக்டார் 23லேருந்து 24% தான், 26.4% கிடையாது. மூணாவது ஆப்ஷன் தப்பு. அடுத்தது அதர் செக்டாரோட க்ரோத் வந்து 10.2%, அது கரெக்டானது. ஃபோர்த் ஒன்றும் கரெக்டு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 1 and 4 ஆர் கரெக்ட். மகப்பேறு மற்றும் குழந்தை நலனுக்கு முக்கியத்துவம் வழங்குவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாரத் நிர்மான் யோஜனா கொடுத்துருக்காங்க. 2005 உருவாக்கப்பட்டது. இது எதுக்கு அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக. ஓகேங்களா? ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்டது. இப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. ரெண்டாவது ஆப்ஷன் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2011 அர்பன் ஏரியாவோட பேசிக் அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. முக்கியமாக வந்து என்னென்னா ஸ்லம் ஃப்ரீ. சரிங்களா? அப்போ இதுவும் கிடையாது. ஆப்ஷன் பியும் கிடையாது. ஆப்ஷன் சி தான் வந்து என்னென்னா இந்த மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலனுக்கானது, சுகாதாரம் தொடர்பானது. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆப்ஷன் டி வந்து எதை பற்றினது அப்படின்னா உணவு பாதுகாப்பு குறித்தது. இப்போ இதுக்கும் சுகாதாரத்திற்கும் தொடர்பில்லை. இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கவர் பண்ணுதுன்னா 75% ரூரல் ஏரியா மற்றும் 50% அர்பன் ஏரியாவோட பாப்புலேஷனை இந்த ஸ்கீம் கவர் பண்ணுறாங்க. இந்தியாவோட ஏற்றுமதியில் அந்நிய செலவாணி அதிகம் கிடைக்கக்கூடியது வந்து என்னென்னா டெக்ஸ்டைலில் தான் அதிகமாக கிடைக்குது. பொறுத்துக 2024 இந்திய மாநில அளவிலான கல்வி அறிவு. தமிழ்நாடு 82.9%. அடுத்து குஜராத் 82.4%. அதுக்கு அடுத்தது சிக்கிம் 82.2%. லாஸ்ட் ஒன் வெஸ்ட் பெங்கால் வந்து 80.5%. ஆன்சர் 4 1 3 2. அடுத்த கேள்வி, குழாய் மூலமாக சுத்தமான போதுமான குடிநீர் வழங்கும் திட்டம் என்ன திட்டம்னா ஜல் ஜீவன் மிஷன் தான் அந்த திட்டம். 15 ஆகஸ்ட் 2019 ஆரம்பிக்கப்பட்டது இந்த திட்டம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்போ இதில் அதர் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா. இது வந்து எதுக்கு அப்படின்னா பிலோ ப்ராவர்ட்டி லைனில் இருக்கிற விமனுக்கெல்லாம் எல்பிஜி கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. ஃபஸ்ட்டு வந்து எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா யூபியில் மே 1, 2016 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அடுத்தது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்வச் பாரத் மிஷன். இந்த ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அக்டோபர் 2, 2014 ஓகேங்களா மகாத்மா காந்தியோட கனவு திட்டமான கிளீன் இந்தியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தது ஆப்ஷன் டி வந்து என்ன இருக்குது ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமு. இது வந்து செப்டம்பர் 23, 2018 லான்ச் பண்ணாங்க. இது வந்து எதுக்குன்னா கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் இன்சூரன்ஸ், அதாவது 2 மற்றும் 3ஆம் நிலை பராமரிப்புக்காக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னா 5 lakhs per annum. இது எதன் கீழே உருவாக்கப்பட்டதுன்னா நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2017 கீழ் உருவாக்கப்பட்டது. மக்களை தேடி மருத்துவம் ஆகஸ்ட் 21 ஃபஸ்ட்டு கிருஷ்ணகிரியில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இது வந்து என்னென்னா ஒரு சுகாதார சேவை, வாயில் படியில் சுகாதார சேவை. இந்த கூற்று கரெக்டு.
இதற்கான காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த திட்டம் கிராமம் மற்றும் நகர்ப்புற மக்களுக்கு மருத்துவ வசதிகளை அணுகுவதற்கான மேம்பாட்டினை நோக்கமாக கொண்டுள்ளது. இதுவும் கரெக்ட். சரிங்களா? அப்போ என்னன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம். சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடு. இந்திய கல்வி குறித்த குறிப்புகள். இதை வெளியிட்டது யாருன்னா லார்ட் மெக்காலே 1835 வெளியிட்டாரு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ எஜுகேஷன் டு த கேர்ள்ஸ் இன் த ஏஜ் குரூப் ஆஃப் 6 years to 14 years. ஓகேங்களா? சர்ஜான் சர்ஜன்ட் கமிட்டி வெளியிட்டது. இதுவும் கரெக்டு தான். ஆப்ஷன் 2வும் கரெக்டு தான். எந்த வருஷம் வெளியிட்டாங்கன்னா 1944 வெளியிடப்பட்டது. ராதாகிருஷ்ணன் கமிட்டி என்ன பண்ணாங்கன்னா, இந்த இன்டர்மீடியட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, இந்த இடைநிலை தேர்வை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிமூவ்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த தேர்ட் ஆப்ஷன் தவறு. அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன், கிரியேட் மாடல் ஸ்கூல்ஸ் இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட். சர் சார்லஸ் வுட் அறிக்கை. அதாவது 1854 என்ன பண்ணாங்கன்னா, அவங்க மாடல் ஸ்கூலை கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, ட்ரைனிங் ஸ்கூல் பயிற்சி பள்ளிகளுக்கு தான் பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. இப்போ 4வது ஆப்ஷனும் தவறு. இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி. பொருத்தமான இணையை தேர்ந்தெடு. மணவாளக்குறிச்சி இல்மனைட் கரெக்டு. இந்த ஓர் இங்கே அதிகமாக இருக்குது. அடுத்து கஞ்சமலை இரும்புத்தாது அதிகமாக இருக்குது. அடுத்து வாடிப்பட்டியில் செம்பு இருப்பதற்கான குறிப்புகள் எதுவும் இல்லை. தமிழ்நாட்டிலே குறைவான அளவு தான் செம்பு இருக்குது. அடுத்து 4வது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, காரியாப்பட்டி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா மேக்னசைட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி மேக்னசைட் எங்கே அதிகமாக இருக்குன்னா சேலமில் தான் அதிகமாக இருக்கும். இப்போ 4வது ஆப்ஷனும் தவறு. இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1 and 2 ஆர் கரெக்ட். அடுத்து டாக்டர் ஏ லட்சுமணசுவாமி கமிஷன் 1952 அதோட கூற்றுகளில் சரியானது கேட்டிருக்காங்க. இந்த கமிஷன் உயர்நிலை பள்ளிகளில் பன்முகப்படுத்தப்பட்ட பாடத்திட்டத்தினை அறிமுகப்படுத்தியது. ஓகேங்களா? மாணவர்கள் அவங்களுடைய விருப்ப பாடங்களை அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இப்போ இந்த ஆன்சர் கரெக்டு. அடுத்த ஆப்ஷன், சிறப்பு பள்ளிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அடுத்து பெண் கல்விக்கான பாடமாக மனை அறிவியல் ஹோம் சயின்ஸ் சேர்க்கப்பட்டது. அடுத்து 4வது ஆப்ஷன், இரட்டை மொழி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இரட்டை மொழி திட்டம் கிடையாது, மும்மொழி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு உயர்நிலை பள்ளிகளில் மாணவர்கள் 2ஆம் மொழியை படிக்க வலியுறுத்தப்பட்டனர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரீஃபார்ம் ப்ராஜெக்ட் எந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் கோலோட டார்கெட்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, SDG 2. இதோட டார்கெட் என்னென்னா 0 ஹங்கர். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க 3 SDG 3 அப்படிங்கிறது தான் ஹெல்த் ரீஃபார்ம்கானது. இப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து SDG 6 இது எதுக்காக அப்படின்னா க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷனுக்காக, சுத்தமான குடிநீர் வளங்களுக்கானது. இந்த ஆப்ஷன் சியும் கிடையாது. அடுத்து ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க, SDG 7 இது எதுக்கு அப்படின்னா எனர்ஜி சஃபிஷியன்ட்டு. ஓகேங்களா? ரினியூபிள் எனர்ஜியை பற்றியது. அதனால் இந்த ஆப்ஷன் டியும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ SDG 3ஓட இலக்கு தான் ஹெல்த். தேசிய மனித உரிமை ஆணையம் 1993 அமைக்கப்பட்டது. மத்திய தகவல் ஆணையம் 2005 ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் 1964 அதில் உருவாக்கப்பட்டது. தேசிய மகளிர் ஆணையம் 1992 உருவாக்கப்பட்டது. அதாவது NCW ஆக்ட் 1990 கீழே தான் தேசிய மகளிர் ஆணையம் 1992 உருவாக்கப்பட்டது. இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1 and 3 ஆர் கரெக்ட்.
குடும்ப பிரச்சனைகளை விரைவாக தீர்த்து வைக்க குடும்ப நீதிமன்றம் நிறுவப்பட்டது. கரெக்டு. அடுத்து 1984ஆம் ஆண்டு இந்திய ஆணையம் தனது 59வது அறிக்கையினை குடும்ப விவகாரங்களை தீர்ப்பதற்காக பிரத்யேக சட்டத்தினை இயற்றுவதற்காக முக்கியத்துவத்தினை இந்திய அரசிடம் சமர்ப்பித்தது. இதுவும் கரெக்டு. இப்போ இந்த கூற்றுக்கான காரணம் சரியாக உள்ளது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ககன்யான் திட்டம் மனித விண்வெளி பயணத்தின் திறமையை வெளிப்படுத்துவதாகும். கரெக்டு. அடுத்தது இது 3 வல்லுநர்களை கொண்ட குழுவுடன் விண்கலத்தினை ஏவ திட்டமிட்டுள்ளது. இதுவும் சரியான ஆப்ஷன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4000 கிலோமீட்டர் சுற்றுப்பாதைன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது 4000 கிலோமீட்டர் கிடையாது, 400 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில், அதாவது லோ எர்த் ஆர்பிட்டில் தான் பயணம் பண்ணுவதற்கான திட்டம். இப்போ தேர்ட் ஆப்ஷன் தவறு. இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 1 and 2 ஆர் கரெக்ட். தாய்மானவர் திட்டத்தின் கீழ் எது இலக்கு வைக்கப்பட்ட குழு அல்ல? ஓகேங்களா, இது ஆதரவு அற்றவர்களுக்கானது. இதுவும் கரெக்டு. தனியாக வசிக்கும் முதியவர்கள், அவரோட வயது வந்து எவ்வளோ இருக்குன்னா 70 வயசுக்கு மேலே இருக்கணும். இதுவும் கரெக்டு. அடுத்தது ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள், இது எல்லாமே கரெக்டு. லாஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நடுத்தர வருமான குடும்பங்கள். சரிங்களா, இது ஒன்று மட்டும்தான் இலக்கு வைக்கப்படவில்லை. இப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. இது வந்து ஃபஸ்ட்டு எப்போ வந்து உருவாக்குனாங்கன்னா ஆகஸ்ட் 12, 2025 தான் ஃபஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ரேஷன் பொருட்களை வந்து அவர்கள் வந்து டோர் டெலிவரி வந்து கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த தாய்மானவர் திட்டம். அடுத்த கேள்வி பொறுத்துக. விடோ ரீமேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து ஏழை விதவைகளின் மகளுக்கான திருமண உதவி திட்டம் EVR மணியம்மையார் பேரில் தான் செயல்படுத்தப்படுறாங்க. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவித்தொகை, ஆதரவற்ற பெண்கள் மதர் தெரசா அவங்க பேரில் செயல்படுத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து கலப்பு திருமண உதவி திட்டம், கலப்பு திருமண உதவி திட்டம் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி அவங்க பேரில் வழங்கப்பட்டு வருது. ஆப்ஷன் 2. ஸோ இதுக்கான ஆன்சர் 4312 ஆப்ஷன் பி.